மகா, சூர்யா, அதுக்கப்புறம் காவேரி, விஜய் 4 பேருமே வந்து ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்துருக்காங்க. என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட்காரங்க கரெக்ட்டா அவங்க வந்து இந்த மாரி வந்து எல்லாரோட பேரையும் அறிவிக்கும்போது, கரெக்ட்டா இவங்க 4 பேர் பேரையும் அறிவிக்கிறாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம இப்ப பேர் குடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து எப்படி நீ வந்து பேர் குடுக்கலாம்? என் பேர சொல்லிட்டு திட்டாரு. அதே மாரி சூர்யாவும் திட்டாரு மகாவ. இல்ல நாங்க பேர் குடுக்கல சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அடுத்து அவங்க கிட்ட போய் நாங்க பேரே குடுக்கலங்க. எதுக்காங்க சேர்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேர் குடுத்துட்டாங்க அப்படின்ற மாரி உங்க குடும்பத்து ஆளுங்க தான் குடுத்தாங்கன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா வந்து நான் குடுக்கலன்னு சொல்லிட்டு சூர்யாவோட அம்மா சொல்றாங்க. அதே மாரி வந்து விஜயோட சித்தப்பாவும் இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே தாத்தாங்க வந்து நாங்க தான் குடுத்தோம். இதில நீங்க 2 பேரும் விளையாடணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. வேற வழி இல்லாம வந்து சூர்யாவும் வந்து நம்ம வந்து விஜயும் ஒத்துக்கிறாங்க. சூர்யாவும் விஜய் வந்து மகா கிட்டயும், காவேரி கிட்டயும் சில கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க. நீங்க தாத்தா கிட்டயே இத சொல்லிடலாமே அப்படின்னா, அதெல்லாம் தெரியாது நான் உங்ககிட்ட தான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாரு. இங்க பாரு உன் இஷ்டத்துக்குலாம் இந்த கேமை வந்து விளையாட முடியாது. தாத்தா வந்து இதில ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால நான் இதில கலந்துக்கினாலும் இது வரைக்கும் ஜெயிப்பேன். தோக்கவே மாட்டேன். அதுக்கு ஏதாவது பண்ணியே ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் வந்து மகா கிட்ட சொல்றாரு. நான் சொன்னது தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து என்ன இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே விஜய் சொல்றாரு, இங்க பாரு உன் ஊர்ல விளையாடுவியே சறுக்கு மரம் ஏறுறது, ஓடி விளையாடுறது, தாய்பாஸ் விளையாடுறது, பல்லாங்குழி விளையாடுறது அந்த மாதிரி விளையாட்டுலாம் கிடையாது. இங்கெல்லாம் வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்டேட்டஸான விளையாட்டா இருக்கும். அதனால இதுக்கெல்லாம் வந்து உனக்கு தெரியாது. நான் சொல்றபடி தான் நீ கேட்கணும். புரியுதான்னோனே, அப்படியாங்க எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும். சரி சரிங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி மகா வந்து சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் போதுமா அப்படின்றாங்க. என்ன கேட்காம நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கண்டிஷன் வச்சுட்டு போகிறாங்க. அடுத்து வந்து ஒவ்வொரு வந்து கேமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ 2 பேருமே வந்து இந்த மாதிரி வந்து விளையாட்டாக விளையாடுறது வந்து காவேரி சூப்பராக பண்ணுறாங்க. அதை பார்த்து விஜய் அசந்தே போயிடுறாரு. பார்த்தீங்கல்ல இந்த மாதிரி தான் விளையாடணும். எல்லாத்துலேயும் விளையாட்டுன்றது ஒரே மாதிரி தாங்க இருக்கும். அதில் எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கிறோமோ அதுதான் முக்கியம். புரியுதா? ஆக்டிவாக இருக்கிறது தான் முக்கியம். அதை விட்டுட்டு ஓவராக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம். இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது. அதிலலாம் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். என்ன மாதிரி ஆளுங்க தான் அதுக்கெலாம் கரெக்டு. சரிங்க பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறா. அதே மாதிரி மகாவும் ஜெயிச்சிடறாங்க. அதை பார்த்து சூர்யா யோசிக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஜெயிச்சுனே போனால் அதுக்கப்புறம் நம்ம புள்ள ஜெயிக்க முடியாது. வேறு வழியே கிடையாது. சூர்யா இதில் ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு வேலை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க இதை ஃபுல்லாகவே கெடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பிளான் போட்டு இதை வந்து இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறாரு, விஜயோட சித்தப்பாவை வந்து இந்த காவேரி ஜெயிக்கவே கூடாது அதுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட சொல்லி அவரும் வந்து பிளான் போடுறாரு. இந்த 2 சைடுமே பிளான் போடுறாங்க. கங்கா என்ன பண்ணுறாங்க, குமரன் கிட்ட சொல்கிறாங்க, வேணும்னே தான் அவள் கலந்துக்கிட்டா நான் கலந்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. அதே மாதிரி கங்கா என்ன பண்ணுறாங்க, நேராக காவேரி கிட்ட போய் கேட்குறாங்க, என்னையும் நினச்சிட்டு இருக்க உன் மனசில் உன் பணக்கார திமிரை காட்டுறியா, இது நான் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தானே நீ கலந்துக்கிற. இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, யார் கலந்துங்கன்னா என்னக்கா, அப்போது நீ போக வேண்டியதானே, எதுக்காக நீ கலந்துக்கினேன். சரிக்கா நான் உங்ககிட்ட வந்து பேசினா உனக்கு புரிய வைக்க முடியாது. புரியுதா? நீயும் கலந்துக்கல நானும் கலந்துக்கல. யார் ஜெயிச்சா என்ன, அதெல்லாம் யோசிக்கிறாள் தானே, நீ கலந்துருக்க மாட்டேன். இங்கே பாருக்கா என் குடும்பத்துக்காக நான் கலந்துக்கிறேன். புரியுதா? என் தாத்தாக்காக கலந்துக்கிறேன். தேவையில்லாமல் பேசாதக்கா அப்படின்றாங்க. உடனே குமரன் வந்து இங்கே விடு கங்கா, அவள் கலந்துக்கினா என்ன இருக்குது, அவள் கலந்துக்கினா கலந்துன்னு போட்டோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், கண்டிப்பாக அவளோட பெட்டர் நானுன்னு சொல்லிட்டு நான் நிரூபிப்பேன். இதில் நான் ஜெயிச்சு காட்டுனா இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கோவப்பட்டு போகிறாங்க. உடனே வந்து குமரன் நீ தப்பாக நினச்சிக்காதப்பா, ஏன் இப்படி பண்ணுறானே தெரியல அவள். சரி மாமா நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் ஜெயிச்சானா நான் ஜெயிச்சானா எல்லாம் ஒன்று தான் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம்மா அதுவும் கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு குமரனும் சொல்லிட்டு போகிறாரு. இதோட முடியுது.